அகமதாபாத் விமான விபத்து நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்நிலையில் களத்திலிருந்து உங்கள் தந்தி டிவி தொடர் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் டிஎன்ஏ மாதிரிகளை வழங்க மருத்துவமனைக்கு வந்துள்ள நிலையில் அவர்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இங்கு அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உடல் வைக்கப்பட்டிருக்குது. இங்கு அவங்களோட உறவினர்கள்கிட்ட டிஎன்ஏ பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கு. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு இந்த டிஎன்ஏ சோதனையானது தொடங்கி இருக்குது. இங்கு நம்மளோட மருத்துவர் இருக்கார். சார், உங்க பேரு? என் பேர் டாக்டர் ஜெய்சங்கர் பிள்ளை. நான் இங்கே பல் மருத்துவ கல்லூரியில் நான் வேலை செய்கிறேன். நாங்கள் டென்டல் ரிலேட்டடாக தான் நாங்கள் பேச போகிறோம். எப்படி பேசணுன்னா, இது ஒருத்தரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இன்டர்போல் கைட்லைன்ஸ் படி 3 விஷயம் இருக்குது. ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட்டு, ரெண்டாவது பல்லோட அரேஞ்ச்மெண்ட்டை அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், மூணாவது டிஎன்ஏ. ஸோ இந்த 3 மட்டும்தான் பிரைமரி ஐடென்டிஃபையர்ஸாக கன்சிடர் பண்ணுது ஆஸ் பர் இன்டர்போல் கைட்லைன்ஸ். இப்போ இந்த மாதிரியான எரிஞ்சு போன உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் டிஎன்ஏவும் சில நேரத்தில் ரொம்ப டீப்பாக போய் தான் எடுக்கணும். ஸோ டீத் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரோட இதை நல்லா விட்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அந்த டென்டலோட அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதில் பண்ணியிருக்கிற ட்ரீட்மெண்ட்டு, சப்போஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், போஸ்ட்மார்ட்டம் ரூமில் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த உறவினர்கள் கிட்ட நாங்கள் கேட்கும் போது, உங்களோட சொந்தக்காரர் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அவங்க ஏதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டென்டிஸ்ட் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை வாங்கி நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் டிஎன்ஏ மோஸ்ட்லி பல்லுலேருந்து எடுப்பாங்க. பல் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ கடைசியில் இருக்கிற பல்லு, எந்த பல் ரொம்ப ஹீட்டுக்கு கிட்டக்க இல்லையோ அந்த பல்லை ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த பல்லு எடுக்கணும்னா ஒரு டென்டல் சர்ஜன், நாங்கள் எல்லாருமே டென்டல் சர்ஜன்ஸ், டென்டல் காலேஜில் இருக்கிறவங்க, அந்த டென்டல் சர்ஜனால தான் அந்த பல்லை கரெக்டாக பிடிச்சி உடைக்காமல் எடுக்க முடியும். ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் இன்னைக்கு 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஒரு பல்லோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அதுக்குள்ளார என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரெக்கார்ட்ஸையும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் டென்டல் ரெக்கார்டாக நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரெக்கார்ட்